மாதிரி சொன்னீங்க, என்ன அர்த்தம்? நான் கால் பண்ணிட்டே தான் இருக்கேன், கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்றேங்க? சரி இப்ப கனெக்ட் ஆயிடுச்சுல, அவர் எங்க போயிட்டீங்களா? அதான் ஓரா பேசக்கூடாது. ஓகே, அடுத்த காலர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம். ஹலோ ஹாய். ஹலோ குட் ஈவினிங். எஸ் சன் மியூசிக். எஸ் சன் மியூசிக்கே தான். நீங்க யார் பேசுறீங்க? விஷ்ணு. விஷ்ணு. ஆ ஏன் ஒரு மாதிரி ரொம்ப சோகமா பேசுறீங்க? சத்தமா பேசுங்க, அப்பதான் கேட்கும். சரியா? சத்தமா பேசினா ஆபீஸ்ல புச்சினு போடுவாங்க. ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாம கால் பண்றீங்களா? ஆமா. சன் மியூசிக் நல்ல ப்ரோகிராம் தானே கால் பண்றீங்க, இதுக்கே பயந்து பயந்து கால் பண்றீங்க. சரி ஓகே, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஹலோ ஹலோ. எஸ் எஸ். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்க பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னவா ஒர்க் பண்றீங்க? ஓகே, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்களா? சரி, ஒர்க்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? போதும் ஏதோ ஓரளவு போயிட்டு இருக்கு மேம். ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கா? ஆஃபீஸ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண வேண்டியதானே? ஏன் இப்படி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி விரக்தியில வந்து பேசுறீங்க? வாழ்வே மயம் கமல் மாதிரி. போல வாழ்க்கைலாம் பார்த்து வெறுத்து போல, என்னோட லீட பார்த்துலாம் வெறுத்து போயிட்டேன். உங்களோட லீவை பார்த்தா? லீட பார்த்தா? ஏன் என்னாச்சு? நல்ல பையன் தான், இருந்தாலும் கொஞ்சம் லூஸ் மாதிரி நடந்துருவாங்க. லூஸ் மாதிரி நடந்துவாங்க. இப்பெல்லாம் சில கேரக்டர்ஸ் எல்லாமே நானும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு வர்ற காலேஜ் எல்லாம் அது ஒரு மாதிரி பேசுறாங்க. எனக்கு தான் புரியலையா, இல்ல அவங்க தான் தெளிவா பேசலையான்னு எனக்கு தெரியல. நீ ஒழுங்கா பார்த்து கொடுக்க வேண்டியது. ஓகே, இப்போ சூப்பரான யார் இவங்கலாம் அப்படின்னு வந்து நம்ம கேட்க போறோம். யார்கிட்ட கேட்க போறோம்னா, காலேஜ் கால் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட கேட்க போறோம். ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் காலர் ஆஃப் தி ஷோ டுடே? ஃப்ரீயோடு. ஹலோ ஹாய். ஹலோ. ஏதோ பெருசா வெட்டி முடிச்ச மாதிரி கை கால்லாம் வலிக்குது, என்னன்னு தெரியல. ஹாய். ஹலோ குட் ஈவினிங். வணக்கம். நானே கண்டுபிடிக்கிறேன். சத்யா. பட் லைட்டா ஸ்டைல் தெரியுது உங்க பேச்சுல. 2 நாள் ஏதோ வந்து ஆக்சென்ட்லாம் மாறி இருக்குது. வாட் ஹேப்பன்? என்ன நடந்துச்சு? வாட் டேஸ்ட் இப்படி போயிருக்கு? இல்ல, பட் நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஸ்வீட் வாய்ஸ் யூ ஹேவ், யூ நோ. இன்னைக்கு அவர் காட்டுல மழை. அவர் இன்னைக்கு தான் வந்து 4 நாள் மழையில நினைச்சிட்டு நீங்க தான் வந்துருக்காரு. அதுக்குள்ள வந்து நீங்க நல்லா பண்றீங்க. ஓகே, ஐயோ மறுபடியும் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே. சத்யா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், தேங்க்யூ சோ மச். இந்த கேள்வி தான் அடுத்து கேட்கணும், நீங்க யோகப்படுத்தி விட்டுருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. 2 நாளா உங்ககிட்ட பேசவே இல்லையா? அது பேரு ஏன் பேசல? என்னாச்சு? ஏதாவது திடீர்னு பையன் உங்க லைஃப்ல கிராஸ் பண்ணிட்டானா? கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது உங்களுக்கு? சரியில்லை, இதெல்லாம் தப்பாச்சு? நோட அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன், நல்லா இருக்கேன். பயங்கர ஹாப்பியா இருக்கீங்களா? விஜய் சாரோட சாங் 4 மணிக்கு போட்டார். அந்த இங்க என்ன சொல்லுது, அதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. யாருமே போடாத சாங் போட்டால. நான் கூட ஆக்சுவலி அது அங்க போடும்போது நானும் அங்கதான் இருந்தேன். நான் கூட இப்ப புதுசா ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த சாங் வந்து பாக்குறேன். எப்படி? நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மாதிரி தொடர்ந்து போட சொல்லுங்க அவர்கிட்ட. கண்டிப்பா. அவர் வந்து இப்ப வெளில போயிருக்காரு டீ குடிக்கிறதுக்கு. அவர் வந்து நான் சொல்லிட்டேன். சரியா? சரி ஓகே சத்யா, இப்போ நமக்கு நம்மளே வந்து ஒரு கெத்தா ஸ்டைலா ஒரு நிக் நேம் வச்சுக்கலாம் அப்படின்னா யாரும் வைக்க மாட்டாங்க நமக்கு. இப்ப அண்ணன் எனக்கு வச்சிருக்காரு பாருங்க, பேச்சு புயல் மணிமேகலைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க ஒரு கெத்தா ஒரு நிக் நேம் வச்சுக்கணும்னா என்ன வச்சுக்கலாம்? சத்யாக்கு முன்னாடி அப்படி அப்படி சூப்பரா இருக்கணும். எனக்கு நிறைய நிக் நேம் இருக்கு. ஆல்ரெடி இருக்கா? என்னன்னு இருக்கு? நிறைய இருக்கு. என்ன காமெடி பீஸ்? முன்னாடியே அவரே சிரிச்சிட்டாரு. காமெடி பீஸ்னு வேற சொல்றாரு அவர். என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க, உங்க நிக் நேம் என்னென்னலாம் இருக்கு? கம் ஆன். நம்பர் 1. ஒரு 3 நாள் மட்டும் சொல்றேன், அதுக்கு மேல வேண்டாம். 3 நாள் இருக்கா? பெரிய பணம் இருக்கு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சார் அப்படின்றனால விஜய் பைத்தியம் ஒண்ணு. விஜய் பைத்தியம் சத்யா. ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் கிளியா? ஆமா. அப்புறம் யூ மீன் பேரட்? யாருக்கு நிக் நேம்லாம் வச்சாங்க? சரி ஓகே, பரவாயில்ல விடுங்க. எனக்கு பேரட்னா ரொம்ப பிடிக்கும். உங்க காலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால எல்லாரும் ஜால்ராதான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. ஹலோ, ஜால்ராலாம் ஒண்ணு கிடையாது. சும்மா அந்த கிளிய சொன்னே நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் யூ நோ. ஆமா, போன ஜென்மத்துல நமக்குள்ள ஏதோ பந்து வரது இருக்கு, அந்த ஜென்மத்துல கண்டினியூ பண்றோம். சரி சொல்லுங்க, கிளி சத்யா. நம்பர் 3. அந்த அது சொன்னா திரும்ப அந்த கமெண்ட் போட்டு கலாய்ப்பாரு. பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் பார்த்தா உலகத்துல பொழைக்க முடியுமா? நீங்க என்ன பேசுறீங்க நீங்க? கம் ஆன், பெண்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னா தைரியமா பேசுங்க ப்ளீஸ். அந்த 3வது பேரு சொல்லுங்க. நான் கொஞ்சம் லீனா இருப்பேன், அதனால எல்லாரும் வீட்ல சப்ப அப்படி சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நிறுத்து. ஏன்டி ராத்திரில அண்ட புழுக்கு புழுக்குற?
இல்ல இந்த நிக்நேம வந்து நான் என்னதான் கேட்டாலும் நீங்க சொல்லிருக்க கூடாது இல்ல. இவ்வளவு தன்னடம் இருக்க கூடாது உங்களுக்கு. அதை என் வாயால கூட என்னால சொல்ல முடியல. பட் இருந்தாலும் ஓகே ஃபைன். இவ்வளவுதானா நிக்நேம்? இல்ல அம்மா அது செல்லமா கூப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அம்மா கூப்பிட்டா நல்லா இருக்கும். சரி ஓகே. இப்போ வந்து இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மணிமேகலைக்கு ஒரு நிக்நேம் வைக்கணும் அப்படின்னா அழகு தேவதை. சூப்பர். நீங்க சொன்னது சரியா காதுல விழுந்திருக்காது சில பேருக்கு. மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லுங்க. அழகு தேவதை. நல்லா இருக்கு. அழகு தேவதை அப்படி இல்லைன்னா ஏஞ்சல். கண்டினியூ. இது ஒண்ணுதான். அழகு தேவதை, ஏஞ்சல். அப்புறம் நிறைய இருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் வச்சுட்டே போலாம். தேங்க்யூ சத்யா. எனக்கு என்ன பண்றேனே தெரியல சத்யா. நல்லதா இந்த क्वेश्चन நான் யோசிச்சு நீங்க கேட்டதுனால இந்த மாதிரி நானா கேட்டு வாங்கிக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். இது நான் தொடர்ந்து பேசுறேன் சரியா? உங்களுக்கு வயிறு எரியுது இல்ல? எரியட்டும், எரிஞ்சு சாவுங்க. சரி ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சத்யா. தொடர்ந்து இதே மாதிரி நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா விஜய் சாங்ஸ்லாம் அப்புறமா போட சொல்றேன். இப்போ வந்து இன்னொரு சூப்பரான சாங் வருது 10 இந்த ஷோ ஃப்ரீயோட வித் மீ மணிமேகலை. கடைசி கால். ஹலோ மணி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஃபர்ஸ்ட் புரியல. ஹலோ ஹலோ ஹாய். ஹாய் மணி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஓகே. உங்க பேரு? சசிதவன். சசிதவன் நீங்களா? பல மாதங்கள் கழித்து நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கீங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஒரே பிஸி ஆயிட்டேன் நானு. அதான் ச்சே, உங்களோட போன் பிஸியா இருக்குன்னு சொல்லுவீங்க. எதிர்பார்த்தா நீங்க பிஸிட்டீங்களா? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எங்க ஷோவும் பிஸி தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ், கேங், டீம் மெம்பர்ஸ், சங்கம் மெம்பர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் அருமையா இருக்காங்க. அருமையா இருக்காங்களா? ஸ்பெஷலா தம்பி விக்கிக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. விக்கி ஹாய் சொல்றான். விக்கி அப்படின்றவருக்கு ஒரு பெரிய ஹாய். ஓகே சரி சொல்லிட்டேன். ஓகே. அப்புறம் வந்து குட்டி பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்களே, ஒரு பொண்ணை ஏமாத்தி வச்சிருந்தோமே நம்ம ஃபேன் கிளப்ல, அவங்க எப்படி இருக்காங்க? இருக்காங்க. கொஞ்சம் விவரம் தெரியும், விளையாட போயிடுறாங்க. 5 மணிக்கு மிஸ் பண்ணிக்கிறாங்க ஷோவை. விவரம் தெரிஞ்சதால நம்ம ஷோவை பார்க்க மாட்டேன்றாங்களா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்துட்டாங்கல்ல. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, விவரம் தெரிய மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுனால அப்பப்போ விளையாட போயிடுறாங்க. அந்த மாதிரி விவரமா? ஓகே ஓகே. இருந்தாலும் நான் வந்து ஒரு நாள் பேசுறேன் உங்ககிட்ட சரியா? யாரும் நம்ம டீம் விட்டு வெளியே போகாம நம்ம பாத்துக்கணும். ஒரே இடத்துல அப்படியே பத்திரமா வச்சிருக்கணும். ஓகே. நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்புறம் வந்து பாப்பாங்க அவங்க. அந்த அளவுக்குலாமா இருக்கு பண்றீங்க? வெரி குட் வெரி குட். அப்படியே எனக்கு ஒரு 4-5 அமுச்சு விடுங்க சரியா? தினமும் கிடைக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க வீட்ல ஒழுங்கா. ஓகே ஓகே. சரி ஓகே. சசிதவான் கம் ஆன். என்ன क्वेश्चन கேட்டிருந்தானே உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே கெத்தா அப்படி வச்சுக்கணும் நேம். நிறைய பேர் வச்சுக்கலாம். ஆனா படிக்க என்ன சசிதவன் ஒரு பேர், அது போதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே. நிறைய பேர் என்ன கூப்பிடுவாங்க. என்ன ஃபயர் எல்லாம் கூப்பிடுவாங்க ஊருக்குள்ள. ஃபயர் சசிதவான் அப்படினா கூப்பிடுவாங்க. இல்ல ஃபயர் மட்டும் கூப்பிடுவாங்க. சசிதவன் சொல்ல மாட்டாங்க. ஃபயர்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி என்ன நீங்க விஷயம் பண்ணீங்க பெருசா? எதனால உங்களுக்கு ஃபயர் அப்படின்ற நேம் வந்தது? பெருசா பண்ண மாட்டேன். சும்மா கடையில இருக்கனால, அடுப்புட்டே இருக்கனால சும்மா அப்படி கூப்பிடுவாங்க. கடையில அடுப்புக்கிட்டே இருக்கறனால ஃபயர்னு கூப்பிட்டாங்க. நான் ஏதோ பெரிய ஃபிளாஷ்பேக்ல இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன். பட் இப்படி சப்புன்னு முடிச்சிட்டீங்க. பட் எனிவேஸ் அவ்வளவு பெரிய ஃபிளாஷ்பேக்ல ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் கிடையாது. சரி உங்க மாப்பிள்ளை நவநீதன் அப்புறம் கவுண்டர் பண்ண 4 நாளா காணாம வந்து நம்ம உங்க திறமையெல்லாம் காட்ட வழி இல்ல. வழி இல்ல. அண்ணா வந்துட்டாரு. அண்ணாவை நானே ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? இப்பெல்லாம் என்னாச்சுனே தெரியல. கலாச்சாரம் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல தனி அஃபெக்ஷன் வந்துருச்சு. ஒரு நல்ல கவுண்டர் போடலாம்ல. இவ்வளவு நேரம் பேசுற ஒரு கமெண்ட் கூட போடல. அதான் பார்த்தேன். இப்படித்தான் பைத்தியங்களை உருவாக்குறாங்க போல இருக்கு. அப்புறம் பேசல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மணி. அப்புறம் வந்து ஒரு எங்க சங்கத்துல வந்து 70 வயசு தாத்தா ஒருத்தர் சேர்த்திருக்கோம். 70 வயசு தாத்தாவா நீங்க சேர்த்திருக்கீங்களா? அவர் பேர் வந்து எத்திரால். அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க தாத்தாவுக்கு. தாத்தா பேர் என்ன சொன்னீங்க? எத்திரால். எத்திரால். தாத்தாக்குலாம் சூப்பரா பேர் வச்சிருக்காங்கல்ல அந்த காலத்திலேயே. 70 வயசு தாத்தா எத்திராலுக்கு வந்து ஒரு பெரிய ஹாய். ஓகே. அவரும் தினமும் ஷோக்கு வந்துருவாரு. நான் போறேன்னு இல்லையோ 5 மணி ஆச்சு டிவி போறேன்னு சொல்லி வந்துருவாரு. அப்படியா? அப்ப நம்ம ஷோ வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அந்த டயலாகும் நீங்க சேர்த்து சொல்லணும். அதை நானா சொல்லிட்டா நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க கமான். அதை மட்டும் எடிட் பண்ணி போட்டுருவோம். எத்திராஜ்னு சொல்லணுமா? எத்திராஜ்னு சொல்லணுமா? எத்திராஜுக்கு வந்து ஒரு பெரிய ஹாய். ஹாய் தாத்தா. தினமும் இதே மாதிரி ஷோ பாருங்க சரியா? ஓகே ஓகே சூப்பர் டன். இதே மாதிரி ஆள் சேர்த்துட்டே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம பெருசா வரோம். ஓகே. எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அண்ட் சூப்பராக பேசுறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரெகுலர் கால்கிட்ட பேசினான்னு சந்தோஷத்தோட அப்படியே நான் கிளம்புறேன். மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி வந்து மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மணிமேகலை சைனிங் ஆஃப். சட்டா போயிட்டு இருக்கு. இல்லையா? அதனால இப்போ என்ன பேசுவேன் எனக்கு தெரியலையா?